வாய்ஸ் ஆஃப் பர்சன் பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். அன்றாட அரசியல் நிகழ்வுகள் குறித்து நம்மோடு உரையாட காத்திருக்கிறார் இளவரசன் அவர்கள். வணக்கம் இளவரசன். வணக்கம் கமலேஷ். விஜய் எந்த ஒரு தேர்தல் வேலையுமே ஆரம்பிக்கல, வேட்பாளர்கள்லாம் இன்னும் எதுவுமே தேர்வு செய்யாம இருக்காருன்னு கடந்த வீடியோல சொன்னீங்க. அது மட்டும் இல்லாமல் பல்வேறு வேலைகள் இன்னும் விஜய்க்கு தெரியலன்னு சொல்லிட்டு குற்றச்சாட்டை முன் வச்சிங்க. ஆனா நேற்றைய தினம் 234 தொகுதிக்குரிய வேட்பாளரை அறிவிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் பிரச்சாரத்தை தொடங்கிட்டாரு. இப்ப எங்க ஊர்ல எல்லாம் பிரச்சாரமே பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப இது குறித்து என்ன நினைக்கிறீங்க? அவர் வேட்பாளர் அறிவிச்சாரா, யாராவது கொடுத்த பேப்பர் வாங்கி படிச்சாரா, பேரை வாசிச்சாரா? அதாவது ஒண்ணு செய்யலன்னு குற்றம் சாட்டுறீங்க, செஞ்சாலும் யாரோ எழுதி கொடுத்தாருன்றீங்க. அவர் என்னதான் செஞ்சா நீங்க பேசாம இருப்பீங்க? ஏங்க 106 பேரு 106 வேட்பாளர்கள் பாத்தீங்கன்னா வேற கட்சி, மாற்று கட்சியில இருந்து வந்திருக்கிறாங்க. மாற்று கட்சியில இருந்து வர மாற்று கட்சி வந்தது நம்ம குறை சொல்லல. அதுல குற்ற பின்னணி உள்ளவங்களா இருக்காங்க. முக்கால்வாசி பாத்தீங்கன்னா அதிமுக பாஜகவுல இருந்து வந்தவங்களா இருக்கிறாங்க. அது குற்ற பின்னணி உள்ளவங்களா இருக்காங்க. இவர் வேட்பாளர் பேரை பார்த்து படிச்சாரா இல்லையா, இல்ல தெரிஞ்சுக்கிட்டாரா இல்லையா, தெரியுமா தெரியாத போது அவருக்கு அவர் யாரு, அவங்க பின்புலம் என்ன, அவங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, அவங்க கட்சியில இருந்து எந்த கட்சியில வந்திருக்காங்க, அது தெரிஞ்சு படிச்சாரா இல்ல சும்மா கொடுத்ததுக்கிட்டே படிச்சுட்டாரா? இல்லைங்க, அதாவது ஒண்ணு நல்லா தெரிஞ்சாங்க, முதல் முறையா அரசியலுக்கு வந்திருக்காரு. அவர்கிட்ட சில தடுமாற்றங்கள் இருக்கு. அதை நான் ஒத்துக்கிறேன், நான் இல்லைன்னு சொல்லல. சில தடுமாற்றங்கள் இருக்கு, சில விஷயங்கள் தெரியல. விஜய் எது செஞ்சாலும் நீங்க அவர் பின்னாடி ஒரு குற்றச்சாட்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா இது எப்படி? அவர் தான் சொன்னாரு தூய சக்தி தீய சக்தின்னு சொன்னாரு. இப்ப தீய சக்தியில உள்ள பின்புலத்துல உள்ளவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா கட்சியில இணைஞ்சிருக்கிறாங்க. முதல் நாள் வேற கட்சியில இருந்து வெளியில வராரு, அடுத்த நாள் பார்த்தா வேட்பாளர் அந்த கட்சியில அறிவிக்கிறாரு. ஒரு வார்டு மெம்பர் கூட இல்ல, ஒரு மாவட்ட செயலாளர் இல்ல, ஒரு வட்ட செயலாளர் இருக்காங்க. இவங்களெல்லாம் தாண்டி ஒரு புதுசா வந்தோட வேட்பாளர் அறிவிக்கிறோம். இதை நம்ம எந்த மாதிரி எடுத்துக்கிறது? விஜயோட பார்வை என்ன? இதெல்லாம் நமக்கு கேள்விகளை வருதா இல்லைங்களா? தவறுகள் பண்ணிருக்கலாம், இன்னைக்கு திருந்தி இருக்கலாம்ல. எப்படி விஜய் கட்சிக்கு வந்தப்ப திருந்தி வந்துருவாங்களா, இல்ல திருந்த வச்சிருவாரா? எனக்கு புரியல. மக்கள் தானே சேவை செய்ய வந்திருக்கீங்க. வேற கட்சியில குற்றம் செஞ்சவங்களா இங்க கொண்டு திருத்த வந்திருக்கீங்க. எனக்கு புரியல. நீங்க சொல்லுங்க, எதாவது சொல்லுங்க. இல்லங்க, இப்ப யார் கட்சியில தான் ரொம்ப சுத்தமானவங்களா இருக்காங்க? எல்லா கட்சியிலயும் தானே இருக்காங்க. சுத்தமானவங்க இருக்கா, எல்லா கட்சியிலயும் குற்றம் இருக்குங்க, நான் இல்லைன்னு சொல்லல. இவர் எதுக்காக அரசியலுக்கு வந்திருக்காரு? எல்லாத்தையும் ஒழிக்கணும், மக்களுக்கு நல்லது செய்யணும், லஞ்சம் இருக்கக்கூடாது, பெண்களுக்கான துன்புறுத்தல் இருக்கக்கூடாது, மது ஒழிக்கணும்னு சொன்னாரு. ஆனா இவர் எதுலையுமே இப்ப அறிவிச்ச வேட்பாளர் பாத்தீங்கன்னா இதுல எல்லா குற்ற பின்புலத்திலும் இருக்கிறாங்க. இவர் வேட்பாளரை பார்த்து யார் யாரு எந்த தொகுதியில இருந்து இருக்கிறாங்க, இவங்களோட பின்புலம் என்னன்னு பெரிய தெரிஞ்சுக்காம இருக்காருன்னு என்னோட கேள்வி. இப்ப விஜய்க்கு இது எதுவுமே தெரியாது, எழுதி கொடுத்தாதான் தெரியாம தான் படிச்சிருக்காரு போல. தெரிஞ்சிருந்தா அவர் யாரு, இந்த தொகுதியில நிக்கிறது யாரு, இவர் என்ன, எந்த கட்சியில இருக்காரு, இவர் என்னவா இருந்தாரு, ஏன் அந்த கட்சியில இருந்து வந்திருக்காரு, இதை பத்தி அவர் தெரிஞ்சிருக்கணும்ல. அந்த கட்சியில இருந்து ஏன் வந்திருக்காங்க, அந்த கட்சியில ஏன் வச்சுக்கல, அங்க பொறுப்பு தரலன்னு அங்க என்னவா இருந்திருக்கிறாரு, அவரோட பின்புலம் என்ன, அவர் ஏதாவது குற்றத்துல இருந்திருக்காரா அப்படின்னு ஒரு மாற்று அரசியலுக்கு வந்திருக்காரு. அப்படின்னா அவர் என்ன யோசனையில வந்த வேட்பாளர் பேரை பார்த்து படிக்கணும், தெரிஞ்சிருக்கணும் இல்லையா? இல்லையா? அதை நம்ம கேள்வி கேட்க வேண்டியதா. 106 பேரு வேற கட்சியில இருந்து வந்தாங்க. பாதிக்கு பாதி பேருங்க, 234க்கு 106 பேர் வேற கட்சியில இருந்து வந்தாங்க. அப்ப இவங்க கட்சியில வேலை செஞ்சோட அடிப்படை தொண்டனோட நிலைமையை யோசிச்சு பாருங்க. அவன் ஒரு கனவுலதான் வேலை செஞ்சிருப்பான், ரசிகனா இருந்திருக்கிறான். அதுக்கப்புறம் வேட்பாளரா வருவோம், நம்ம ஒரு மாவட்ட செயலாளர் இருக்கிறோம், இத்தனை வருஷம் அங்க விஜய் வருவாரு, நமக்கான ஒரு வாய்ப்பு கொடுப்பாரு, ரஜினி மாதிரி ஏமாத்திர மாட்டாருன்ற மாதிரி யோசிச்சிருப்பாங்க. இவ்வளவு வருஷம் நம்ம தொண்டு செஞ்சிருக்கோம், விஜய் பேரை வச்சு ரசிகர் மன்றத்தை உருவாக்கிருக்கோம். இவ்வளவு கேள்வி இருக்கு. திடீர்னு ஒரு கட்சியில இருந்து யாருன்னே தெரியாதவங்க நேத்து அந்த கட்சியில இருந்து வெளியில விலகுறாரு, இந்த கட்சியில வேட்பாளர் இருக்கிறாங்க. விஜய்க்கு அவரை பத்தி ஏதாவது தெரிஞ்சிருக்குமா, தெரியாதா? அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கறதா கூட. அப்ப உங்க கட்சியில இருந்த வேட்பாளருக்கு என்ன பதில் சொல்லுவீங்க? அந்த மாவட்ட சில நிலைமை என்ன, அவன் எப்படி வேலை செய்வான் இப்ப நாளைக்கு? இவ்வளவு கேள்வி இருக்கு. சரி, வந்தவங்க பின்னாடி நல்ல விஷயங்கள் இருக்குன்னு பார்த்தா அதுவும் இல்லைங்க. அவங்களும் பல குற்றத்துல இருக்காங்க. பல நியூஸ்ல ஓடிட்டு இருக்கு பாருங்க, அவங்கள பத்தி சொல்லுவாங்க. ஒருத்தர் என்ன சாதி வெறியன்னே சொல்றாரு, ஒருத்தர் ஓப்பனா ஸ்டேஜ்ல பேச பல வீடியோல சொல்றாரு, நான் எனக்கு கட்சியெல்லாம் எந்த கட்சின்றதுல முக்கியம் இல்லை, நான் ஒரு சாதி வெறியன்றாரு. அந்த மாதிரி பேசுற மாதிரி ஆட்கள்லாம் இவர் பார்த்தாரா இல்லையான்னு எனக்கு தெரியல. ஒருத்தர் பார்த்தா 13 கிலோ கஞ்சா வழக்குல உள்ள போயிட்டு வந்திருக்காரு. இந்த மாதிரி நிறைய பெண்கள் பாலியல் குற்றம் இருக்காரு. இவர் பெண்களுக்கு பாதுகாப்புன்றாரு, தேர்தல் அறிக்கையில் அறிவிக்கிறாரு. ஆனா இங்க குற்ற பின்புல இருக்கவருக்கு வேட்பாளரை போறாரு. இதை நம்ம எந்த பார்வையில எடுத்துக்கிறன்ற ஒரு கேள்விதான் நமக்கு வருது. அதனாலதான் நம்ம ஏன் இப்படி தடுமாற்றம் பண்றாரு அப்படின்றத நம்ம கேள்வியா இருக்கு. இப்ப இதுல இன்னொன்னு, விஜய் 2 தொகுதிகள்ல போட்டிடுறாரு. இது எப்படி, இது சாத்தியமா? இது எப்படி? இது எங்களுக்கெல்லாம் தெரியல. இதை பத்தி இது உங்களுக்கு இதை பத்தி தெரியுமா? இல்ல, 2 தொகுதியில ஒரு வேட்பாளர் நிக்கலாம். ஆனா முதல்வரா இருக்க வேண்டியவர் ஏன் 2 தொகுதியில நிக்கிற ஒரு கேள்வி நமக்குள்ள இருக்கு. ஒரு வேட்பாளராக 2 தொகுதியில நிக்கலாம். முதல்வர் வேட்பாளர்னா அப்ப இவருக்கு பயமா?
ஒரு தொகுதியில நீ ஜெயிச்சுட்டு போக வேண்டியது தானே, ஏன் 2 தொகுதி இருக்கு நிக்க போறாருன்றது நம்ம கேள்வியா இருக்கு. அப்ப இவருக்கு ஒரு பயம் இருக்கு. லிபரலா பேலன்ஸ்டா ரெண்டு தொகுதி செலக்ட் பண்ணிருக்கிறாருன்னு நமக்கு தோணுது. சரி, இப்ப இந்த 2 தொகுதியிலையுமே திருச்சி கிழக்கு, பெரம்பூர் இந்த 2 தொகுதிகளை வந்து செலக்ட் பண்ண காரணம் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? 2 தொகுதியுமே ஃபர்ஸ்ட் ஏற்கனவே சொல்லிட்டு இருந்தாங்க. வந்து கிழக்குல இருக்கிற மாதிரி சொன்னாங்க, ஃபர்ஸ்டே சொன்னாங்க. பெரம்பூர் தொகுதி ஏற்கனவே நிக்க போறாருன்றது நமக்கு தெரிஞ்ச மாதிரி தான் பேசிட்டு இருந்தாங்க. அதுக்கேற்ற மாதிரி அவர் 2 தொகுதி செலக்ட் பண்ணிருக்காரு. இதுல முக்கியமா என்ன நம்ம பார்க்க வேண்டியது இருக்குன்னா, சிறுபான்மையர் ஓட்டு, தலித் ஓட்டு, இவர் அதை குறி வச்சு வர மாதிரி தான் நான் நினைக்கிறேன். இவரோட கண்ணோட்டமே அந்த மாதிரி தவறான மத ரீதியா சாதி ரீதியான ஒரு கண்ணோட்டத்துல தான் திருப்பி இந்த 2 தொகுதி செலக்ட் பண்ணியிருக்கிறார். மற்ற தொகுதியில நின்றுக்கலாம், குறிப்பா இதுல நிக்கிறத பார்த்தா இதுக்கான காரணமா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு மக்கள் இன்னும் விழிப்புணர்வு இல்லாமல இல்ல. தலித் ஓட்டு நமக்கு கிடைச்சிரும், இன்னும் மக்கள் அந்த மாதிரி அடித்தட்டு மக்கள்லாம் இங்க இல்ல. திருமாவளவன் மாதிரி தலைவர்கள் வந்ததுக்கு அப்புறம் மக்கள் எவ்வளவோ விழிப்புணர்வு வந்துட்டாங்க. சிறுபான்மையர் மக்களுமே நிறைய விழிப்புணர்ச்சி அடைஞ்சிட்டாங்க. அவங்களுக்கு தெரியும் அரசியல் என்னன்னு நல்லா பழகிருக்காங்க. தலைவர் திருமாவளவன் வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா தலித் மக்கள் நிறைய முன்னேற்றம் வந்துருச்சு. அவங்களுக்கு தெரியும் எப்படி அரசியலை கையாளணும், அரசியலை பக்குவப்படுத்திருக்காரு தலைவர் அவர்கள். அது மாதிரி இவர் மக்களை இன்னும் பழைய கண்ணோட்டத்திலே பார்த்துட்டு இருக்காரு. எனக்கு ஒரு பார்வை இருக்கு. ஆனா இப்ப இளைஞர் கூட்டம் பெருதா வந்துட்டு தானே இருக்கு சார். இளைஞர் கூட்டம் வரும் சார். விஜயை குறை சொல்றது நீங்க நினைக்கிறீங்க, ஆனா விஜயை பார்க்க வருவாங்க. அரசியல் புரிதல் இருக்குதான்றத பாக்குறவங்க நிறைய பேர் வராங்க. இப்ப எவ்வளவோ வீடியோ பாக்குறீங்க, சொந்த கட்சி வேட்பாளரா இருக்கணும், தொண்டனா இருக்கட்டும், ரோட்ல கத்துறான், 5 கோடி கேட்கிறாங்க எலெக்ஷன் நினைக்கிறதுக்கு, ருசி ஆனந்த் கேட்கிறாருன்னு அவங்களே சொல்றப்போ நமக்கு ஒரு கேள்வி வருது, விஜய்க்கு தெரிஞ்சு நடக்குதா, விஜய்க்கு தெரியாம நடக்குதா கொஸ்டின் நமக்குள்ள இருக்கு. ஸோ இளைஞர்கள் பார்க்க வருவாங்க சார். இளைஞர்கள், மகளிர்கள் எல்லாம் பார்க்க வருவாங்க. ஒரு ரசிகர், ஒரு நடிகர் வந்து வரப்ப பார்க்க வருவாங்க. அது 4 நாள் பின்னாடி ஏற்படுத்துமே தவிர கும்பல் இந்த அளவுக்கு திருப்பி வராது. ஏங்க 3 வருஷமா அதை தாங்க சொல்லிட்டு இருக்கீங்க. ஒரு கட்சி தொடங்க 3 வருஷம் ஆயிடுச்சுங்க. திரும்ப ஒரு நடிகர்னே சொன்னீங்கன்னா அது எப்படி? நடிகர் தானே, நடிகர் தலைவர் ஆயிட்டாருங்க. தலைவர் இன்னும் ஆகல. ஆகிறப்ப சொல்லி எப்ப தலைவருக்கான தகுதி அவருக்கு எப்போ வரும்னு நினைக்கிறீங்க? அவர் இன்னும் மக்களை நேரடியாவே சந்திக்க விடமாட்டான்னு நீங்க குற்றச்சாட்டு வைக்கிறீங்க. விடமாட்டான்னு குற்றச்சாட்டு. ஆனா மக்கள் என்ன நேரடியாவே சந்திக்கல. ஒரு அரசியல்வாதி சினிமா பின்புலத்தை விட்டுட்டு தான் அரசியல்வாதி வரணும். பல கஷ்டங்கள் வரதான் செய்யும். அரசியல் கட்சிகள் பல தொல்லைகள் கொடுக்கதான் செய்யும். எல்லாம் தெரிஞ்சுதானே வந்தீங்க. அரசியலுக்கு வரப்ப குடும்ப பின்னணியை பார்ப்பாங்க, சொந்த வாழ்க்கையில இருப்பு வெறுப்பெல்லாம் தொலைச்சிட்டு தானே அரசியலுக்கு வந்துருக்கீங்க. அப்படின்னு இருக்கப்ப நீங்க வந்து எல்லாத்தையும் மறந்துட்டு அரசியல் வரீங்க. மக்களை களத்துல சந்திச்சா மட்டும்தான் மக்களோட தேவைகள் என்ன, மக்கள் எவ்வளவு கஷ்டப்படுறான், நீங்க ஒரு தொகுதியில என்ன தேவை இருக்குன்னு தெரிஞ்சாதானங்க நீங்க போய் மக்கள்கிட்ட அதுக்கான குறைகள் நிறைகள் செய்ய முடியும். அதுவே நீங்க தெரியாம நான் முதல்வர் ஆனதுக்கு அப்புறம் நான் மக்களை சந்திக்கிறேன்னு சொல்றீங்க. இது என்ன மாதிரி ஒரு பார்வை? மக்கள் இன்னும் என்ன 1980, 60, 70 இருக்கிறாங்களா? திரையில பார்த்துட்டாரு, முதல்வர் சீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் நீங்க வந்து மக்களை பார்ப்பீங்களா? இது விஜயோட பார்வையே தவறா இருக்கு. அதை தான் நாங்க சொல்லிட்டு இருக்கோம். ஆரம்பத்துல இருந்து எல்லா அரசியல் கட்சிகளுமே அதை தான் சொல்றாங்க. அரசியல் கத்துக்குங்க, உங்களை பின்னாடி இருக்க பல பிம்பங்கள் வந்து இயக்குது, அதை நீங்க தவறான பாலியில சென்றுன்னா தலைவர்கள்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப நீங்க இப்படி சொல்றீங்க, ஆனா திருச்சி கிழக்கு தொகுதி இருக்குல்ல, அதுல வந்து விஜய் வந்து 100% ஜெயிச்சிருவாரு அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சு அடிபடுது. இது எப்படி பாக்குறீங்க? ஆல்ரெடி டிஎம்கே அங்க ஆல்ரெடி சர்வைவில் இருக்காங்க. ஆல்ரெடி இனிகோ இருதயராஜ் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா 54% வந்து வாக்கு வங்கி வந்து வச்சிருக்காரு. டிஎம்கே வச்சிருக்காங்க. அதிமுக பார்த்தீங்கன்னா 23% வந்து வச்சிருக்காங்க. இதுல எப்படி விஜய் மொத்த ஓட்டை வாங்கிடுவாரா? இதுல நாம் தமிழர் கட்சி எல்லாம் இருக்கு, பல கட்சிகள் இருக்கு. இதுல குறிப்பா இந்த 4-5 கட்சிகள் பாத்தீங்கன்னா ஒரு கணிசமான வாக்குகள் வச்சிருக்கிறாங்க. அதுல எப்படி விஜய் வந்தோன்னா 60% வாக்கு வாங்கிடுவாரா அப்படின்ற பார்வை நமக்கு இருக்கு. அதான் சிறுபான்மையினர் ஓட்டு, கிறிஸ்டின்ஸ், நான் ஒரு கிறிஸ்தவர் அப்படின்றத முன்னிலைப்படுத்துற ஜோசப் விஜய்ன்ற பேரை சொல்றாரு. அப்புறம் நான் அதை சொன்னேன்னா அவர் பேரை தானே முழுசா சொல்லிருன்னு கூட சொல்லுவீங்க. அதுதாங்க ஏங்க இப்ப முதலமைச்சர் தான் சொல்லிக்கிறாரு, முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். நீங்க ஜோசப் விஜய்னு இன்னைக்கு அவரோட ஆதார் கார்டு எல்லாத்துலயும் அப்படிதான் இருக்கு. எலக்டோரல் பாலிடிக்ஸ்ல வந்தா முழு பேரை சொல்லிதான் ஆகணும், இது ரூலு. இதையே நீங்க வந்து ஒரு குற்றச்சாட்டா வச்சீங்கன்னா சொல்லிட்டீங்க. அதை முன்னிலைப்படுத்துற மாதிரிதான் இப்ப நாங்க நினைக்கிற வேண்டியதா இருக்கு. இவ்வளவு நாள் சொல்லாத ஜோசப் விஜய் சொல்றாரு, நீங்க சொன்ன ஆதார் கார்டாவே வச்சுக்கோங்க. ஆனா ஏன் இந்த தொகுதிக்கு வராங்கன்றப்ப மக்கள் பெரும்பான்மையா அங்க இருக்கிறாங்க, சிறுபான்மையினர் மக்கள். அந்த ஓட்டு நம்ம குழுன்ற எண்ணத்துலதான் வராரு. என்ன மக்கள் என்ன முட்டாளா இருக்காங்கன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? மக்கள்லாம் எவ்வளவு விழிப்புணர்வு ஆயிட்டாங்க. நீங்க நினைக்கிற மாதிரிலாம் மக்கள் கிடையாது. அரசியல் சின்ன பையன் பேசுறான், அரசியல் ரசிகனா இருக்கிறவன் வேற, அரசியல்வாதி வேற, தொண்டனா இருக்கிறவன் வேற, விஜய் ரசிகன் வேற, விஜய் தொண்டன் வேற, விஜய் கட்சி தொண்டன் வேற. ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு. இன்னும் விஜயோட புரிதல் தான் சரியா இல்ல. நம்ம ரசிகனா பாக்குறானா, தொண்டனா அரசியல்வாதியா பாக்குறானா, தலைவரா பாக்குறான்ற வித்தியாசம் இன்னும் விஜய்க்கு தெரியல. ஆனா மக்களுக்கு தெரியும். வந்தா வேடிக்கை பாக்குற ஒரு கூட்டம் தனியா வரும், வந்துட்டு விஜய் வந்துட்டாரு பார்த்துட்டோம் போலாம் அப்படின்றாங்க. அங்க தொண்டனா நிக்கிறவனுக்கு விஜய் என்ன பேசுறாருன்னு பார்ப்பான்.
ரசிகனா வந்தவன் செல்ஃபி எடுத்துட்டு கும்பல்ல விழுந்துறான். பார்த்துருப்பீங்க எவ்வளவு வீடியோல போய் ஆமா, பைக்ல ஆமா. போய் விழுவுறதெல்லாம் பார்க்கிறோம், பார்த்துருக்கீங்க. இதெல்லாம் பார்க்கிறோம். தனியா நடக்கிற விஷயம். நீங்க எல்லாத்தையும் கன்ஃபியூஷன் பண்ணி விஜய்க்குன்னு அந்த கூட்டத்தை நீங்க காட்டுறீங்க. ம். அது எந்த இடத்துல இந்த அரசியல் ரிசல்ட் உங்க சொல்லிடும். சரி, இப்ப கூட்டணி அப்படின்னு சொன்னீங்க ஒரு விஷயம். நிச்சயமா அவர் வந்து அதிமுக கூட்டணி போயிருவாருன்னு சொன்னீங்க. ஆனா இன்னைக்கு தனிச்சு நிக்கிறாருல்ல, இதை ஏன் பாராட்ட மாட்டீங்க? தனிச்சு நின்னாரா தனிச்சு விடப்பட்டாரா? ஏங்க தனிச்சு தானே நிக்கிறாரு. தனிச்சுதான் நிக்கிறாரு. தனிச்சு விடப்பட்டாரு. கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. பெரும்பான்மையான இவருக்கு வந்து கட்சிக்கு ஓப்பனா ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. எல்லா கட்சிக்கும் இவங்க கூட்டணிக்கு வரலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஒரு சின்ன கட்சிக்கு ஒரு சிங்கிள் சீட் வாங்கின கட்சி கூட இவர் கட்சிக்கு போகல. ஏன்? அரசியல் முதிர்ச்சி இல்லை. அங்க இருக்க வேட்பாளர்கள் பாத்தீங்கன்னா மாவட்ட நிர்வாகிகள் எல்லாம் இப்போதான் புதுசா களத்துக்கு வராங்க. ஆல்ரெடி பெரிய பெரிய கட்சிகள் இருந்து கூட்டணி இருந்தவங்க இவங்கள்ட்ட போக விரும்பாத காரணமே அரசியல் எந்த ஒரு முதிர்ச்சி இல்லை. இப்ப இவங்க போனா அந்த வேட்பாளர்கள்ட்ட போய் என்ன பேசுவாங்க, அவங்களோட நிலைப்பாடு என்ன, அவங்க இவங்கள்ட்ட எப்படி கையாளுவாங்கன்ற, களத்துல எப்படி வேலை செய்வாங்கன்றது இவங்களுக்குள்ள பெரிய கேள்வியெல்லாம் இருந்திருக்கலாம். ஸோ அதனாலதான் கூட்டணி இல்லாம இருந்திருக்கு. அதனால விஜய் அரசியல தனிச்சு விடப்பட்டிருக்காரு. விஜய் இன்னொரு பார்வையில கூட இருக்கலாம், சரி வரல இன்னுமே நம்ம எப்படி ரேஸ்ல ரன்னிங்ல போறதுன்னு தான் பார்த்துருக்காரு. இது விஜய் எவ்வளவு ஓட்டு வாங்குறது தான் காட்டுமே தவிர வெற்றி வாய்ப்புகளை காட்டாது அப்படின்றது என்னோட கருத்து. சரி, இறுதியா ஒரு கேள்வி. விஜய் ஜெயிச்சு ஆட்சி அமைச்சிருவாரா? வேம்புலேயே அடிக்கிறவங்களுக்கு உங்களுக்கு ஆட்டு இருக்கலாம். அதுக்காக நீங்க ரோஸ் அடிச்சிட முடியாது. ரோஸ் கிட்ட இருக்க கால்பாடம் உங்க யாருக்கிட்டையும் இந்த மெட்ராஸ்ல கிடையாதுன்னு சொல்லி ஒரு படத்துல சினிமா வசனம் வரும். அந்த மாதிரி தான் நீங்க பாஜக அதிமுக அடிச்சிடலான்ற கனவு காணலாம். அதுக்காக நீங்க டிஎம்கே அடிச்சிட முடியாது. டிஎம் கிட்ட இருக்க கால்பாடம் கலப்பணி உங்கள்கிட்ட கிடையாது. தேர்தல் அறிக்கை தயாரிக்கிறதுல இருந்து அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிற வரைக்கும் திமுக கையாளுற மாதிரி கலப்பணியை எந்த கட்சியாலும் செய்ய முடியாது. அதனாலதான் இன்ன வரைக்கும் அவ்வளவு ஈஸியா உங்களுக்கு ஓட்டு விழுந்துறது இல்லை எல்லா கட்சிக்கும். திமுக விழுவுற மாதிரி கலப்பணி அந்த அளவுக்கு திமுக ஆட்டுறாங்க. மக்கள்கிட்ட கொண்டு போய் திட்டங்களை சேர்க்கிறாங்க. அதை ஒவ்வொரு வார்டு மெம்பர்ல இருந்து தொண்டன் வரைக்கும் தெரியப்படுத்துறாங்க. அது மாதிரி ஒரு கலப்பணி எந்த கட்சியிலும் இன்ன வரைக்கும் கிடையாது. அதனாலதான் எவ்வளவு கட்சிகள் வந்தாலும் எத்தனை பெரிய ஆளுமை நடிகர்கள் வந்தாலும் திமுக கோட்டையை தகர்க்க முடியல. ரெண்டு விஷயம் இருக்குங்க. விஜய் வந்து 2 தொகுதியை செலக்ட் பண்ணது மகா தவறான விஷயம். 2 தொகுதியிலுமே அவரால் வந்து பிரச்சாரம் பண்றதுலயே அவருக்கு டைம் சரியா இருக்காது. எங்க இறுதி பிரச்சாரத்தை முடிப்பாரு, எங்க ஆரம்பிப்பாருன்றது அவராலே முடியல. பெரம்பூர்ல ஆரம்பிச்சிருக்கலாம், ஆனா கடைசியா எங்க இறுதி பிரச்சாரம் பண்றது இருக்கு. மக்கள்கிட்ட கொண்டு போய் தன்னை நிறுத்துறதுல விஜய் இந்த விஷயத்தை தோத்துருவார். 2 தொகுதியை செலக்ட் பண்ணது அங்க ஒண்ணு இங்க ஒண்ணு செலக்ட் பண்ணியிருக்காரு. அதுவே கஷ்டம். அதுவே விஜய்க்கு பெரிய தோல்வியை கொடுக்கும். எனக்கு தெரிஞ்சு விஜய் கட்சியும் சரி வேட்பாளர்களும் சரி எவ்வளவு ஓட்டு வாங்குவாங்கன்றதுதான் இந்த அரசியல் தேர்தல். எனக்கு தெரிஞ்சு அதை தாண்டி ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்றது என்னோட கருத்து. அப்ப விஜய் ஆட்சி அமைக்க மாட்டாருன்றீங்க? அமைக்க மாட்டார். சரி, ஓகே, நன்றி. நன்றி.